உழவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் உழவர்கள் கூட இந்த உலகத்தின் பசியை தீர்ப்பவர்கள். அதாவது உழவனுடைய கால்கள் சேற்றில் படாவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்பது பழமொழி. இதற்கு ஒப்ப உழவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள். இந்த உலகத்தை இயக்குகின்றவர்கள் உழவர்கள் தான். உழவர்களுக்கு எங்கே மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது? உழவர்கள் என்றால் அவர்கள் கடன்காரர்கள். கடன் பட்டுத்தான் வயலை செய்கிறார்கள். வயல் விளையாவிட்டால் கடன். பாருங்கள், இந்தியாவில் கூட எத்தனையோ உழவர்கள் தற்கொலை செய்த சரித்திரங்கள் உள்ளன. அதாவது நகைகளை, வீட்டு பத்திரங்களை அடகு வைத்து உழவு தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். அது நல்ல விளைச்சல் தராவிட்டால் கடன்காரர்களாக மாறுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உழவர்கள் வாழ்கின்றார்கள். உழவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் எவ்வளவு பொறுமைசாலி. இதை வைத்துத்தான் ஒரு கவிதை எழுதினேன். அப்பா உழவர், அம்மாவுக்கு ஊரெல்லாம் அரிசிக்கடன். அப்பா உழவன், அம்மாவுக்கு ஊரெல்லாம் அரிசிக்கடன். பாருங்கள், உழவனுடைய நிலை, உழவனுடைய வறுமை நிலை, இதைத்தான் நான் இங்கே சொல்கின்றேன்.